ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பஹல்காம் சுற்றுலா ஸ்தலத்தில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. 26 உயிர்களை பலிவாங்கிய பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை பிடிப்பதற்காக காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் பஹல்காம் சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதற்கான சில நம்பகமான தகவல்கள் கிடைத்திருப்பதாக இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அது பற்றிய விவரம் வருமாறு: மினி சுவிட்சர்லாந்து என கருதப்படும் பஹல்காம் சுற்றுலா ஸ்தலத்தில் கடந்த 22ஆம் தேதி தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் விவரங்களை காஷ்மீர் போலீசார் வெளியிட்டனர். இதில் 2 பேர் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் அலிபாய், ஆஷிம் மூசா என தெரியவந்தது. 3வது பயங்கரவாதி ஆதில் உசைன் தோகர் காஷ்மீரின் அனந்த்நாக்கைச் சேர்ந்தவர். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தின் மூளையாக ஆதில் தோகர் தான் செயல்பட்டுள்ளான் என தெரியவந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள குரே எனும் கிராமத்தைச் சேர்ந்தவன் ஆதில் அகமது தோகர். அவன் 2018இல் பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளதை உளவுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். காஷ்மீரில் இருந்தபோதே அவன் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினருடன் தொடர்பில் இருந்துள்ளான். அதனால் அவனை உளவுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்துள்ளனர். இந்த சூழலில்தான் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் 2018ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளான். பாகிஸ்தான் போன பிறகு அவனுக்கும் குடும்பத்துக்குமான தொடர்பு முற்றிலும் துண்டானது. ஆன்லைன் செயல்பாட்டை வைத்து அவனை கண்காணித்து வந்த உளவுத்துறையினரின் கண்ணிலும் அவன் செயல்பாடுகள் படவில்லை. அதனால் குரே பகுதியில் உள்ள அவனது வீட்டை உளவுத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்தனர். குடும்பத்தினரின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்தனர். ஆனால் அதில் ஆதில் தோகர் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்த சமயத்தில் அவன் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கத்தின் பயிற்சி முகாமில் இருந்துள்ளான். லஷ்கர் அமைப்பின் முக்கிய பயங்கரவாதிகளின் ஆலோசனையின் பேரில் பலவிதமான பயிற்சிகளை ஆண்டு கணக்கில் எடுத்துள்ளான் என தெரியவந்தது. 2024 அக்டோபரில் உளவுத்துறை ரேடாருக்குள் ஆதில் தோகர் மீண்டும் வந்தான். அப்போது அவன் பாகிஸ்தானில் இல்லை, இந்தியாவில் இருந்தான். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லையை ஒட்டியுள்ள பூஞ்ச் ரஜோரி செக்டார் வழியாக கட்டுப்பாட்டு கோட்டை கடந்து இந்தியாவுக்குள் வந்துள்ளான். செங்குத்தான மலைகள், அடர்ந்த காடுகள் நிறைந்த இந்த பகுதியில் ராணுவ வீரர்கள் ரோந்து செல்வதும் கூட மிகப்பெரிய சவாலான காரியம்தான். அதை பயன்படுத்தி இந்தியாவுக்குள் வந்துள்ளான். போகும்போது தனியாக போன அவன் திரும்பி வரும்போது 3 அல்லது 4 பயங்கரவாதிகளுடன் திரும்பியதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் அலிபாய், ஹாஷிம் மூசா ஆகியோரும் அவனுடன் வந்திருக்கலாம் என உளவுத்துறை தகவல்கள் கூறுகின்றன. அனந்த்நாக் மாவட்டத்துக்குள் நுழைந்த பிறகு அண்டர் கிரவுண்டில் பதுங்கிக் கொண்டான். அப்போது தன்னுடன் இந்தியாவுக்குள் ஊடுருவிய பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளுக்கும் ஆதில் தோகர் மறைவிடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளான். இப்படி பல வாரங்கள் காடு, மலை, அண்டர் கிரவுண்ட் போன்ற இடங்களில் தங்கி தாக்குதலுக்கு திட்டம் தீட்டியுள்ளனர். அந்த சமயத்தில் லோக்கல் பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்பை புதுப்பித்துக் கொண்டார். அவர்களின் உதவியும் ஆதில் தோகருக்கு கிடைத்துள்ளது. அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் வகையில் கொடூரமான தாக்குதலை நடத்த திட்டம் தீட்டினர். எந்த இடத்தில் தாக்குதல் நடத்தலாம் என அவர்கள் தீவிரமாக ஆலோசித்த வேளையில்தான் கோடை விடுமுறை வந்தது. காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரிக்க துவங்கியது. சுற்றுலா தலங்கள் சுறுசுறுப்பாக காணப்பட்டன. மினி சுவிட்சர்லாந்து எனப்படும் பஹல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் குவிய துவங்கினர். அதை பார்த்த தோகரும் மற்ற பயங்கரவாதிகளும் பஹல்காமில் குழுமியிருக்கும் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பஹல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் உள்ள காட்டுப்பகுதியில் ஆதில் தோகர், அலிபாய், ஆஷிம் மூசா பதுங்கினர். 22ஆம் தேதி பிற்பகல் 1:15 மணியளவில் அடர்ந்த காட்டில் இருந்து ஆதில் தோகர் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் வெளியே வந்தனர். துப்பாக்கிகளுடன் சுற்றுலா பயணிகள் கூடியிருந்த பகுதிகளை நோக்கி வேகமாக சென்றனர். பயங்கரவாதிகள் தனித்தனியாக பிரிந்து சென்று சுற்றுலா பயணிகளிடம் இந்துவா, முஸ்லிமா என கேட்ட பிறகு சுட்டுத் தள்ளினர். சிலரிடம் இஸ்லாமிய கோட்பாடுகளை சொல்லும்படி கேட்டுள்ளனர்.
சொல்ல முடியாதவர்களையும் சுட்டுள்ளனர். பலரை தலையிலேயே சுட்டு கொடூரமாக கொன்றுள்ளனர். இப்படி 26 சுற்றுலா பயணிகளை கொன்றனர். சுற்றுலா பயணிகளை குதிரை சவாரி அழைத்து செல்லும் ஒரு நபரை தவிர மற்ற அனைவரும் இந்துக்கள். முதல் கட்ட விசாரணையின் அடிப்படையில் 3 பயங்கரவாதிகளின் ஸ்கெட்சை மட்டுமே காஷ்மீர் போலீசார் வெளியிட்டனர். அதில் 3 பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் என நினைத்திருந்த வேளையில் பஹல்காம் தாக்குதலில் 5 பயங்கரவாதிகள் ஈடுபட்டிருக்கலாம் என இப்போது தெரியவந்துள்ளதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 5 பயங்கரவாதிகளும் பிரிந்து சென்று பஹல்காமில் ஒரே நேரத்தில் 3 இடத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். பயங்கரவாதிகளின் கோர தாண்டவம் 10 நிமிடங்களுக்குள்ளாகவே முடிந்துவிட்டது. பாதுகாப்பு படையினர் வருவதற்குள் 26 உயிர்கள் பறிபோய்விட்டன. ஆதில் தோகர், அலிபாய், ஆஷி மூசா ஆகிய 3 பயங்கரவாதிகளின் படங்களை வெளியிட்ட காஷ்மீர் போலீசார் அவர்களை பிடிக்க துப்பு கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் பரிசு வழங்கப்படும் என அறிவித்தனர். பஹல்காம் தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஆதில் தோகரும் அவன் பாகிஸ்தானிலிருந்து அழைத்து வந்த பயங்கரவாதிகளும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு தப்பி சென்று விட்டார்களா அல்லது காஷ்மீரில்தான் பதுங்கி இருக்கிறார்களா, மீண்டும் தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டுள்ளார்களா என்பன போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை தேடி கண்டுபிடிக்கவும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளித்து புகலிடம் கொடுத்த காஷ்மீர் வாசிகளை களையெடுக்கவும் ரஜௌரி, பாரமுல்லா, புல்வாமா, அனந்த்நாக், சோபியான் என பல மாவட்டங்களில் ராணுவமும் போலீசும் இணைந்து தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றன. அந்த வேட்டையின் போது பஹல்காம் தாக்குதலில் பயங்கரவாதிகளுக்கு உதவிய 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். பயங்கரவாதிகளின் வீடுகளையும் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தரைமட்டமாக்கி வருகின்றனர். முதலில் ஆதில் தோகர், ஆஷிப் ஆகிய பயங்கரவாதிகளின் வீடுகள் வியாழனன்று குண்டு வைத்து தகர்க்கப்பட்டன. ஆஷிப் பயங்கரவாதிதான் என்பதை அவரது தங்கையை ஒப்புக்கொண்டது காஷ்மீரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக சோபியான், குல்காம், புல்வாமா மாவட்டங்களில் மேலும் 5 லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதிகளின் வீடுகளையும் பாதுகாப்பு படையினர் நேற்று இடித்து தரைமட்டமாக்கினர். இவர்களில் ஷாஹித் அகமது என்பவர் லஷ்கர்-இ தொய்பா கமாண்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து பயங்கரவாதிகளை சல்லடை போட்டு தேடி வரும் நிலையில் இருநாட்டு எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய நிலைகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது. பதிலுக்கு இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்து வருவதால் எல்லையோர கிராமங்களில் அதிக பதற்றம் நிலவுகிறது. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தால் சுற்றுலா பயணிகள் ஒட்டுமொத்தமாக காஷ்மீரை விட்டு வெளியேறிய நிலையில் சுற்றுலா தொடர்பான மொத்த தொழில்களும் முடங்கியுள்ளன. ஏராளமான காஷ்மீர் வாசிகள் வேலையிழந்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு 370வது பிரிவை மத்திய அரசு ரத்து செய்த பிறகு படிப்படியாக அமைதி திரும்பி ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியை நோக்கி பயணித்து வந்த வேளையில் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீர் பழைய நிலைக்கு சென்றுவிட்டதாக புலம்புகின்றனர் சுற்றுலா தொழிலை நம்பியிருந்த பலர்.